ஃப்ரெஷ் க்ரீமு பட்டர்னு எதுவும் சேர்க்காமல் ஒரு சிம்பிளான பன்னீர் கறி மசாலா பார்க்கலாமா. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, 1 கடல் பாசி, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இது கூடயே பிரியாணி எல்லாம், அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். மூடி போட்டு அப்படியே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கிறலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்து நல்லா 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி தூவி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் கறி மசாலா ரெடி ஆயிரும். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.